பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் விசுவாசத்தோடு காணப்படுங்கள். சூழ்நிலைகள் பார்க்காதபடிக்கு அழைத்தவரை பாருங்கள், அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இந்த ஆறுதலின் சத்தத்தின் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொண்டு பேச போகிறார். கேட்பதற்கு ஆயத்தமாவோமா? நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. நம்முடைய இருதயத்தில் அநேக யோசனைகள் வரும். எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வியாபாரத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து அநேக யோசனைகள். இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது செய்தால் நலமா இருக்குமா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யலாமா, அநேக காரியங்கள் வரும், தவறில்லை. ஆனால் நம்முடைய செய்கைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது மாற்றி வாசிக்கும் பொழுது, நாம் சுயமாய் சிந்தித்து சுயமாய் யோசித்து ஆண்டவரை விட்டு விலகி நின்று எடுக்கிற எந்த முடிவுகளும் செய்கைகளும் யோசனைகளும் நிச்சயமாய் உறுதியாய் இராது. அது நடுவிலே தகர்ந்து போய்விடும். நீங்கள் ஒரு சிறிய காரியமாயிருந்தாலும் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்திலே, கர்த்தர் கொடுத்த உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வியாபாரத்திலே, உங்கள் வேலையிலே ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைத்தால் அதை தேவ சமூகத்தில் வைத்து அதற்காய் சில நாட்கள் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவர் கொடுக்கிற, ஏசப்பா கொடுக்கிற அந்த நல்ல பதிலை, திருப்தியான பதிலை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் அதை செய்வீர்களானால் அந்த யோசனை, அந்த செயல்கள் மிக உறுதியாயிருக்கும். சத்துருவாலே அதை அசைக்கவே முடியாது. அநேக நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையில முடிவு எடுக்க முடியாத, தடுமாறி குழம்பி போய் நிற்கிற நேரங்கள் உண்டு. எத்தனை மனிதர்கள்ட்ட கேட்டாலும் அதற்குரிய சரியான என் இருதயத்தை திருப்திப்படுத்துகிற ஆலோசனைகளை எனக்கு தருவதில்லை. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை வாசித்து துதித்து ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் தன்னுடைய ஆலோசனையை கொடுத்து என்னுடைய யோசனைகளை, அதில் இருக்கிற தவறுகளை, அதில் இருக்கிற நிறை குறைகளை எனக்கு சுட்டி காட்டி மிக அழகாய் வழிநடத்தி கொண்டு போகிறதை நான் பார்த்திருக்கிறேன், ரசித்திருக்கிறேன். ஆம் தேவ பிள்ளையே, நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்ம ஒரு சின்ன காரியம், ஆண்டவர் இதை செய்ய போகிறோம்ப்பா, உமக்கு விருப்பமா? ஆண்டவர் இந்த மனிதன் வீட்டுக்கு போகிறேன், உமக்கு விருப்பமா? ஆண்டவரை சந்திக்க விரும்புகிறேன், உமக்கு விருப்பமா? ஆண்டவரை ஊழியத்தில் இப்படி ஒரு முடிவுகள் எடுக்க விரும்புகிறேன், உமக்கு விருப்பமா, உமக்கு சித்தமா? இப்படி தேவ கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் நிற்கும் போது நம்முடைய யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார், வாய்க்க செய்வார். அர்ப்பணித்து இந்த காரியத்துக்காக ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகளை உம்ம கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் யோசனைகளை உறுதிப்பட என் தேவன் உதவி செய்யும். அப்படியே செய்து நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. God bless you.